Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. பழனி கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் சுமார் 7 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஓய்வு பெற்ற 3 அலுவலர்கள் மற்றும் அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசன் ஆகியோரிடமும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர் ஷாஜிதா தலைமையிலான அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் சுமார் 7 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற 3 அலுவலர்கள் மற்றும் அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசன் ஆகியோரிடமும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர் ஷாஜிதா தலைமையிலான அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் சுமார் 7 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ் ரங்கநாதன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இருந்தது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடியில இந்த நிலத்தை பதிவு செய்யப்பட்டது சம்பந்தமாக தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேர்ல பழனி அடிவார போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி ட்ரஸ்டி பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி மோசடி வழக்கு 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு கடந்த 15/7/2026 அன்று இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டு அரசின் உத்தரவு அடுத்து வழக்கானது ஆவணங்கள் அனைத்தும் இணையதளம் வாயிலாக சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் 20க்கும் மேற்பட்ட போலீசார் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துல முதற்கட்ட தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் தயார் செய்து பழனியில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கள ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 17/7/26 அன்று சிபிசிஐடி தென்மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் சஜிதா திண்டுக்கல் வருகை தந்து விசாரணையை தீவிரப்படுத்தினார். அன்று புகார் அளித்த கண்காணிப்பாளர் முருகானந்தம், அறநிலைத்துறை ஆய்வாளர் சிவனேசன், கோவில் செயல் அலுவலர் கணபதி, ஓய்வு பெற்ற தாசில்தார் ஆரியப்பன், ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் சின்னசாமி ஆகியோரிடம் 4 மணி நேரம் தீவிர விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று பழனி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கூடுதல் பத்திரப்பதிவு துறை சுதா மல்லிகா தலைமையில 3 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதே வேளையில் தென்மண்டல எஸ்பி சஜிதா பழனியில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார். மேலும் பழனி கோயில் முன்னாள் இணை ஆணையர் அப்போது இருந்த மாரிமுத்து உள்ளிட்ட பலருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது.
இந்த நிலையில இன்னைக்கு வந்து காலையில 10:30 மணிக்கு வந்து திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துல பழனி கோவில் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன், ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் சின்னசாமி மற்றும் அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசன் ஆகிய 4 பேரிடம் வந்து அதிகாரிகள் வந்து மொத்தமாக 6.5 மணி நேரம், சுமார் ஒரு 7 மணி நேரம் வந்து இந்த விசாரணையானது நடைபெற்று இப்ப தற்போது முடிவடைந்தது. இதற்கிடையில் மதியம் 1:30 மணி வேளையில் பழனி கோவில் முன்னாள் இணை ஆணையர் கூறும்போது உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்ட கோப்புகளை கொடுத்துள்ளதாகவும் 1880 ஆண்டுகளில் இருந்து இந்த இடம் தொடர்பான ஆவணங்களை வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அவைகளை வந்து அனைத்தும் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் பேசியிருந்த காட்சியும் வெளியானது. பின் மீண்டும் 2:30 மணிக்கு விசாரணை வந்து சென்ற நிலையில தற்போது வந்து இந்த விசாரணையானது முடிவுற்று பழனி கோவில் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து கூறும்போது வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கேட்டிருந்தா அனைத்தும் கொடுத்துள்ளோம் என தெரிவித்தார். இதுவரைக்கும் இப்போது நடந்த அந்த விசாரணையானது 7 மணி நேரத்துக்கு நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்திருக்கு. இன்னும் கூடுதல் விவரங்கள் வந்து பின் வந்து விசாரணையில தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.